and hello everyone. Welcome to Learn with Hema. இந்த வீடியோ மத்தியமா லெசன் 18 போய்ட்ரியிலிருந்து இஆர்சி பார்க்க போகிறோம். இஆர்சினா என்ன? எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அதாவது பொயட்ரி ஆர் செய்யுள்ள இருந்து சில லைன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த லைன்ஸ் எந்த போயமில் இருந்து எடுத்திருக்காங்க, அது எழுதின கவிஞர் யார், அந்த லைன்ஸ்க்கு என்ன அர்த்தம், இப்படி நாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் எழுதணும். இந்த பார்ட் 1 வீடியோவில் ஃபர்ஸ்ட் 4 ERC பார்க்க போகிறோம். पद्यांश का भावार्थ हिंदी में. क्वेश्चन पेपर पैटर्न மத்தியமா எக்ஸாமில் பேப்பர் 1ல் ரோமன் லெட்டர் 1லேயே இந்த போர்ஷன் வந்துடும். पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. ERC फ्रॉम पोएट्री. உங்களுக்கு டோட்டல் 8 ERC இருக்குது 5 போயமில் இருந்து. இந்த பார்ட் 1 வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 போயம்ஸ்லேருந்து 4 ERC சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த பாவார்த் எல்லாமே பேஜ் நம்பர் 185ல் இருக்கும் பாருங்கள். எக்ஸாமில் 3 பாவார்த் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று சாய்ஸில் எழுதலாம். அதுக்கு 5 மார்க். पद्य 1. फर्स्ट पोएम पुष्प की अभिलाषा, पूविन आसै, डिज़ायर ऑफ द फ्लावर. இப்போ 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. मुझे तोड़ लेना वनमाली, उस पथ पर देना तुम फेंक, मातृभूमि पर शीश चढ़ाने, जिस पथ जाए वीर अनेक. இப்போ இதை சும்மா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் கேளுங்க. முஜே தோட் லேனா வன்மாலி. வன்மாலின்னா யார்? தோட்டக்காரன், கார்டனர். கார்டனர்கிட்ட பூ சொல்லுதான். முஜே தோட் லேனா. தோட் லேனா அப்படின்னா பீத்து எடுத்துடு, அதாவது செடியிலேருந்து பிச்சு எடுத்துரு அப்படின்னு அந்த பூ வந்து தோட்டக்காரனிடம் சொல்கிறது. உஸ் பத் பர் தேனா தும் பேங்க். பேங்க் அப்படின்னா வீசுறது. உஸ் பத் பர் அந்த பாதை மீது, தேனா தும் பேங்க் வீசிவிடு, என்னை பிச்சு எடுத்து அந்த பாதை மீது வீசிவிடு. எந்த பாதை? அடுத்த 2 லைன். மாத்ருபூமி பர் ஷீஷ் சடானே. மாத்ருபூமி பர் தாய் நாட்டிற்காக, ஷீஷ் சடானே தன் உயிரை தியாகம் செய்ய, ஜிஸ் பத் எந்த பாதை மீது, ஜாயே வீர் அநேக் போகிறார்களோ பல வீரர்கள், அநேக வீரர்கள். புரியுதா? இப்போ நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ ஆன்சரை பாருங்கள். நீங்கள் 2 பார்ட்ஸாக எழுதணும். ஒன்று சந்தர்ப், இன்னொன்று பாவார்த். சந்தர்ப் அப்படின்னா இங்கிலீஷில் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குறிப்பு அப்படின்னு சொல்கிறது. அந்த சந்தர்ப் செக்ஷனில் என்ன எழுதணும்னா, இந்த லைன்ஸ் எந்த போயம்லேருந்து எடுத்து எழுதியிருக்காங்க, போயம் பேர், அப்புறம் போயட் பேர், யார் அந்த கவிஞர் அப்படின்னு எழுதணும். இது ரெண்டுமே நீங்கள் சந்தர்ப்பில் கண்டிப்பாக எழுதணும். எழுதுனா 2 மார்க் கன்ஃபார்மாக கிடச்சிடும். அடுத்தது பாவார்த். இந்த 4 லைன்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சரியா? இப்போ நம்ம சந்தர்ப்பு பார்க்கலாம். यह पद्यांश पुष्प की अभिलाषा नामक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं श्री माखनलाल चतुर्वेदी. यह पद्यांश இந்த செய்யுள் குறிப்பு புஷ்ப கி அபிலாஷா நாமக் கவிதா சே, புஷ்ப கி அபிலாஷா என்ற பெயர் கொண்ட கவிதையிலிருந்து, லியா கயா ஹை எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ் கவிதா கே கவி ஹை இந்த கவிதையின் கவிஞர் ஸ்ரீ மாखनलाल चतुर्वेदी. इस कविता के कवि हैं श्री माखनलाल चतुर्वेदी. भावार्थ. फूल माली से कहता है कि उसे तोड़कर उस रास्ते में फेंक देना जहाँ महाशूर वीरों ने मातृभूमि की रक्षा के लिए अपना सर्वस्व त्याग दिया. இந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸு வந்துடும் அதில். फूल माली से कहता है कि மலர் தோட்டக்காரனிடம் சொல்கிறது என்னவென்றால், உசே தோடுக்கர் அதை பீத்து எடுத்து, உஸ் ராஸ்தே மே அந்த பாதையில், பேங்க் தேனா வீச வேண்டும், ஜஹா எங்கே, மகான் ஷூர் வீரோனே மகான் வீரர்கள், மாத்ருபூமி கி ரக்ஷா கே லியே
தாய் நாட்டின் பாதுகாப்பிற்காக அப்னா சர்வஸ்வ தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். आगे अपनी इच्छा प्रकट करते हुए फूल कहता है कि वह उन शूरवीरों के पांवों में पड़कर अपने आप को गर्वीला महसूस करता है. आगे மேலும் अपनी इच्छा தன்னுடைய ஆசையை प्रकट करते हुए வெளிப்படுத்தியவாறே फूल कहता है कि பூ சொல்கிறது என்னவென்றால் வ உன் ஷூர் வீரோங்கே அது அந்த வீரர்களின் பாவோமே படுக்கர் காலடிகளில் விழுந்து அப்னே ஆப்கோ தன்னைத்தானே கர்வீலா மெஹசூஸ் கர்த்தா ஹை. கர்வீலா அப்படின்னா பெருமை, மெஹசூஸ் கர்த்தா ஹை பெருமையாக நினைத்து கொள்கிறது. மெஹசூஸ்னா ஃபீல் பண்ணுறது, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுதான் அந்த பூ. गर्वीला महसूस करता है. திருப்பியும் ரீட் பண்ணுறேன். फूल माली से कहता है कि उसे तोड़कर उस रास्ते में फेंक देना जहाँ महान शूरवीरों ने मातृभूमि की रक्षा के लिए अपना सर्वस्व त्याग दिया. आगे अपनी इच्छा प्रकट करते हुए फूल कहता है कि वह उन शूरवीरों के पांवों में पड़कर अपने आप को गर्वीला महसूस करता है. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே லைனாக இப்போ ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒவ்வொரு லைனையும் குட்டி குட்டி பார்ட்ஸாக பிரித்து லைனாக இல்லை கமாவாக போட்டு வச்சுட்டு படிச்சிங்கன்னா, சின்ன சின்ன பாட்டாக படிச்சிங்கன்னா எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள். நான் ஸ்டாப் பண்ணி படிக்கிறேன், அங்கே நீங்கள் லைன் போட்டுக்கிட்டே படிங்க, அப்படி நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. फूल माली से कमा कहता है कि कमा उसे तोड़कर कमा उस रास्तों में कमा फेंक देना कमा जहाँ कमा महाशूरवीरों ने कमा मातृभूमि की रक्षा के लिए कमा अपना सर्वस्व कमा त्याग दिया कमा. புரியுதா? ஸோ எவ்வளோ பார்ட்ஸாக பிரித்தோம் பாருங்கள். ஒரு 7-8 பாட்டாக பிரிச்சிட்டோம் ஒரு சென்டென்ஸை. அப்போ நீங்கள் படிக்கும் போதும் மறக்க மாட்டீங்க, அதில் இருக்கிற கிராமரும் மாறாது, மீனிங்கும் மாறாது. ஓகேவா? இப்படி படித்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா கொஸ்டின் ஆன்சரும் படிங்க. एक बूंद दैव मेरे भाग्य में क्या है बदा मैं बचूंगी या मिलूंगी धूल में या जलूंगी गिर अंगारे पर किसी चू पड़ूंगी या कमल के फूल में. இது பூ கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி எழுதியிருக்காங்க. சுருக்கமாக சொல்கிறேன். தைவ் மேரே பாக்யமே கியா ஹே பதா. தைவ் அப்படின்னா தேவ், அதாவது கடவுளே, பகவானே, மேரே பாக்யமே என் விதியில், கியா ஹே பதா என்ன இருக்கிறது சொல்லுங்கள். மை பச்சூங்கி நான் தப்பித்து விடுவேனா, யா மிலூங்கி தூல் மே இல்லை தூசியில் விழுந்து அழிந்து விடுவேனா, யா ஜலூங்கி கிர் அங்காரே பர் கிசி இல்லை ஏதேனும் தீயில் விழுந்து அழிந்து விடுவேனா, சூ படுங்கி யா கமல் கே ஃபூல் மே இல்லை தாமரை மலர் மீது விழுந்து தப்பித்து விடுவேனா அப்படின்னு பூ கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. இப்போது ஆன்சர் பார்க்கலாம். संदर्भ यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं श्री अयोध्या सिंह उपाध्याय हरि औध. நல்லா படிங்க பேரை. ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியௌத். உபாத்யாய் அப்படின்னாலும் டீச்சர்ன்ற ஒரு பொருள் கொடுக்கும். ஹரியௌத்ன்றது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டப்பேர், அதுதான் அவங்க இன்வெர்டட் கமாஸில் இருக்காங்க. ஸோ அவரோட பேர் ஸ்ரீ அயோத்தியா சிங். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். श्री अयोध्या सिंह उपाध्याय हरिऔध. भावार्थ बादलों की गोदी में से निकलकर एक बूंद ने भगवान से पूछा कि
उसके भाग्य में क्या लिखा है, वह बाहर निकलकर बच पाएगी या धूल में मिलकर मिट जाएगी। उसे मालूम नहीं कि वह अंगारे में पड़कर जल जाएगी या कमल के फूल के दलों पर गिर पड़ेगी। उसके नसीब में क्या लिखा है। बादलों की, बादलों அப்படின்னா மேகங்கள், बादलों की மேகங்களின் கோதி மேசே மடியிலிருந்து நிக்கல்கர் புறப்பட்ட ஏக் பூந்த் ஒரு மழை துளி, ஏக் பூந்த் நே பகவான் சே கடவுளிடம் பூச்சா கி கேட்கிறது என்னவென்றால், உஸ்கே பாக்யமே அதனுடைய பாக்கியத்தில் அதனுடைய விதியில் क्या लिखा है என்ன எழுதியிருக்கிறது। வ பாஹர் நிக்கல்கர் அது வெளியே புறப்பட்டு, பச் பாயேகி தப்பித்து விடுமா, யா தூல் மே மில்கர் தூல் அப்படின்னா தூசி, காற்றில் தூசி இருக்கு இல்லையா, அந்த தூசியில் மில்கர் சேர்ந்து, மிட் ஜாயேகி அழிந்து போய்விடுமா। நான் மேகங்கள் கிட்ட இருந்து வெளியே வந்துட்டேன், நான் தப்பிச்சிடுவேனா இல்லை காற்றில் இருக்கிற தூசியில் கலந்து அழிஞ்சிடுவேனா அப்படின்னு அந்த பூ கடவுள்கிட்ட கேட்குது। அடுத்தது உசே மாலூம் நஹி ஹே கி அதற்கு தெரியவில்லை என்னவென்றால், வ அங்காரே மே படுக்கர் ஜல் ஜாயேகி, அங்காரே என்றால் தீ, அங்காரே மே படுக்கர் தீயில் விழுந்து, ஜல் ஜாயேகி கருகி விடுமா, யா இல்லை என்றால், கமல் கே ஃபூல் கே தலோம் பர், கமல்னா என்ன, கமல் கே ஃபூல்னா தாமரை மலர், கே தலோ, தலோனா கூட்டம், அதாவது குரூப், குரூப் ஆஃப் லோட்டஸ் ஃப்ளார்ஸ், கமல் கே ஃபூலோं के दलों, கமல் கே ஃபூலோं के दलों அப்படின்னு படிக்கணும்। ஓகே, தாமரை மலர்களின் கூட்டத்தின் மீது, தலோம் பர் கிர் படேகி விழுந்து விடுவேனா, உஸ்கே நசீப் மே அதனுடைய நசீப்னா விதி, பாக்யனாலும் விதி, உஸ்கே நசீப் மே அதனுடைய விதியில் கியா லிखा है என்ன எழுதி இருக்கிறது। ஓகேவா, திருப்பியும் ரீட் பண்ணுற ஒரு தடவை। बादलों की गोदी में से निकल कर एक बूंद ने भगवान से पूछा कि उसके भाग्य में क्या लिखा है, वह बाहर निकलकर बच पाएगी या धूल में मिलकर मिट जाएगी। उसे मालूम नहीं कि वह अंगारे में पड़कर जल जाएगी या कमल के फूल के दलों पर गिर पड़ेगी। उसके नसीब में क्या लिखा है। एक बूंदलर्ந்து ரெண்டாவது பத்यांश। लोग यूं ही हैं झिझकते सोचते जबकि उनको छोड़ना पड़ता है घर, किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है कर। இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லோக் யோஹி மனிதர்களும் இப்படித்தான், ஜிஜக்தே ஜிஜக்னா அப்படின்னா தயங்குறது, ஹெசிடேட் பண்ணுறது, சோச்தே ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப தயங்குறாங்க, எப்போ, ஜப்கி உன்கோ छोड़ना पड़ता है घर வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்போது மனிதர்களும் இப்படித்தான், அந்த பூந்து அந்த மழை துளி மாதிரி தான் ரொம்ப யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க। கிந்து ஆனால், கர் கா சோட்னா வீட்டை விட்டு வெளியேறுவதால், அக்சர் உன்ஹே பல சமயங்களில் அவர்களுக்கு, பூந்து சா அந்த துளியை போல, குச் और ही देता है कर இதைவிட ஒரு மேலான வாழ்க்கையைத்தான் கொடுக்கிறார் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க। ஆன்சர் பார்க்கலாம்। संदर्भ, यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है। इस कविता के कवि हैं श्री अयोध्या सिंह उपाध्याय हरियौध।
இது போன ईआरसीக்கு படிச்சது தான், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். भावार्थ, इन पंक्तियों में कवि ये कहना चाहते हैं कि लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं, डरते हैं, लेकिन उनको डरने की आवश्यकता नहीं है, क्योंकि उनको ये विश्वास होना चाहिए कि वे इस बूंद की तरह अच्छी जगह जाकर समाहित हो सकते हैं. इन पंक्तियों में, இந்த செய்யுள் குறிப்பில், கவி ஏ கஹனா சாத்தே ஹேன், கவிஞர் இதை சொல்ல விரும்புகிறார் என்னவென்றால், ஏ கஹனா சாத்தே ஹேன் கி லோக் அப்னா கர் छोड़कर, மனிதர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறும் சமயத்தில், பாகர் நிகழ்த்தே சமை, வெளியே புறப்படும் சமயத்தில், லோக் அப்னா கர் छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं, தயங்குகிறார்கள், डरते हैं, பயப்படுகிறார்கள், लेकिन ஆனால், उनको அவர்களுக்கு, डरने की பயப்படுவதற்கு, आवश्यकता नहीं है அவசியமே இல்லை, क्योंकि ஏனென்றால், उनको அவர்களுக்கு, ये विश्वास होना चाहिए कि நம்பிக்கை வர வேண்டும், வே இஸ் பூந்த் கி தர அவர்களும் இந்த மழை துளியைப் போலவே, அச்சி ஜக நல்ல இடத்தில், ஜாக்கர் போய், சமாஹித் ஹோ சக்தே ஹேன் சேர வாய்ப்புள்ளது. अच्छी जगह जाकर समाहित हो सकते हैं, நல்ல இடத்தில் போய் சேர வாய்ப்புள்ளது. அந்த மழை துளி எந்த நல்ல இடத்துல போய் சேர்ந்துச்சு? கடலில் இருக்கிற ஒரு திறந்த சிப்பியின் வாயில் போய் விழுந்து அது முத்து ஆகிவிட்டது. அது ரொம்ப பயப்பட்டது, ரொம்ப யோசித்தது. ஆனால் அது கடைசியில் ஒரு விலை உயர்ந்த முத்து ஆகிவிட்டது. அதே மாதிரி மனிதர்களும் நல்ல இடத்தில் போய் சேர வாய்ப்புள்ளது. அதனால் நாம் தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, யோசிக்கக்கூடாது, முன்னேறி போக வேண்டும் அப்படின்னு கவிஞர் இங்கே சொல்லியிருக்கிறார். திரும்பியும் ரீட் பண்ணுறேன். इन पंक्तियों में कवि यह कहना चाहते हैं कि लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं, डरते हैं, लेकिन उनको डरने की आवश्यकता नहीं है, क्योंकि उनको ये विश्वास होना चाहिए कि वे इस बूंद की तरह अच्छी जगह जाकर समाहित हो सकते हैं. क्लियर? பத்யத்தின் ஏ மாலிக் தெரே பந்தேஹம், ஏ கடவுளே நாங்கள் உங்கள் அடிமைகள். ஏ அந்தேரா घना छा रहा, तेरा इंसान घबरा रहा, हो रहा देखकर कुछ न आता नज़र, सुख का सूरज छुपा जा रहा है, तेरी रोशनी में जो दम, तू अमावस को कर दे पूनम. நிறைய லைன்ஸ் இருக்குது, ஆனால் மீனிங் ரொம்ப ஈஸி தான். ஏ அந்தேரா கனா சா ரஹா, அதாவது கடவுள்கிட்ட கவிஞர் சொல்கிறாரு, இருள் ரொம்ப அதிகமாகி கொண்டே இருக்கிறது. தேரா இன்சான் உன்னுடைய மனிதன், கபரா ரஹா பயப்படுகிறான், ஹோ ரஹா தேகுக்கர் அதை பார்த்து ரொம்ப பயப்படுகிறான், குச் நா ஆத்தா நசர் அவனுக்கு எதுவுமே விளங்கவில்லை, தெரியவில்லை, சுக்கு கா சூரஜ் சுப்பா ஜா ரஹா, சுக் அப்படின்னா ஹாப்பினஸ், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷகரமான அந்த பொழுதுகள், சுப்பா ஜா ரஹா மறைந்து போகிறது, ஹே தேரி ரோஷினி மே ஜோ தம், ரோஷினி என்றால் ஒளி. கடவுள்கிட்ட என்ன சொல்கிறாரு? உங்கள் சக்தி வாய்ந்த ஒளியை கொண்டு அமாவஸ்கோ கர் தே பூனம், அமாவஸ் அப்படின்னா அமாவாசை, அமாவாசை மாதிரி இருட்டாக இருக்குல்ல மனிதனோட வாழ்க்கையில், அந்த இருட்டை போக்கி, உங்களுடைய ஒளியை கொண்டு அந்த இருட்டை போக்கி, கருதே பூனம், பூனம் என்றால் பௌர்ணமி, பூர்ணிமா அப்படின்றோம்ல, அதுதான் பூனம், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி ஒளியை ஏற்று அப்படின்னு கவிஞர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறார். சரி, இப்போது ஆன்சருக்கு போகலாமா? சந்தர்ப்,
यह पद्यांश ऐ मालिक तेरे बंदे हम नामक कविता से लिया गया है। यह पद्यांश ऐ मालिक तेरे बंदे हम नामक कविता से लिया गया है। इस कविता के कवि हैं श्री भरत व्यास। इस कविता के कवि हैं श्री பரத் வியாஸ் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் இல்லையா, பரத் வியாசர், பரதவியாசர், அவர் தான் இதை எழுதினவர். भावार्थ, कवि भगवान से प्रार्थना करते हैं कि सब जगह अंधेरा छा गया है और मनुष्य डर के मारे कुछ सोच नहीं पाता, उसे कुछ नहीं दिखता, जीवन का सुख मिटता जा रहा है। वह भगवान से प्रार्थना करते हैं कि भगवान अपनी शक्ति से इस अमावास्या रूपी अंधेरापन को पूर्णिमा में बदल दें, अंधकार को रोशनी में बदल दें। कवि भगवान से प्रार्थना करते हैं कि, கவிஞர் கடவுளிடம் பிரார்த்தனானா வேண்டிக்கிறார், ப்ரேயர் பண்ணுறது, வேண்டிக் கொள்கிறார் என்னவென்றால், சப் ஜகா எல்லா இடத்திலேயும், அந்தேரா சா கயா ஹை இருள் கவிழ்ந்து விட்டது, और மற்றும் மனுஷ்ய டர் கே மாரே மனிதன் பயத்தினால், குச் சோச் நஹி பாத்தா எதையும் யோசிக்க இயலவில்லை, மனிதன் ரொம்ப பயந்து போயிருக்கான், அதனால் அவனால் எதுவும் நினச்சி கூட பார்க்க முடியல, யோசிக்க முடியலை. உசே குச் நஹி திக்தா, இருட்டாக இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே தெரியல. ஜீவன் கா சுக் மிட்டா ஜா ரஹா ஹை, ஜீவன் கா சுக் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷம், சுகம், மிட்டா ஜா ரஹா ஹை அழிந்து போய் கொண்டிருக்கிறது. வ பகவான் சே பிரார்த்தனா கர்த்தே ஹேன் கி, அவர் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார் என்னவென்றால், பகவான் கடவுளே அப்னி சக்தி சே உங்களுடைய சக்தியினால், இஸ் அமாவாஸ்யா ரூபி இந்த அமாவாசை போன்ற அந்தேராப்பன் கோ இருட்டை, பூர்ணிமா மே பதல் தே பௌர்ணமியாக மாற்றிவிடுங்கள், अंधकार को இருளை ரோஷ்னி மே பதல் தே ஒளியாக மாற்றிவிடுங்கள். திருப்பியும் படிக்கிறேன். कवि भगवान से प्रार्थना करते हैं कि सब जगह अंधेरा छा गया है और मनुष्य डर के मारे कुछ सोच नहीं पाता, उसे कुछ नहीं दिखता, जीवन का सुख मिटता जा रहा है। वह भगवान से प्रार्थना करते हैं कि भगवान अपनी शक्ति से इस अमावस्या रूपी अंधेरापन को पूर्णिमा में बदल दें, अंधकार को ரோஷ்னி மே பதல் தே. இந்த லெசன் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வீடியோவில் பேலன்ஸ் 4 பாவார்த் அப்லோட் பண்ணிவிட்டு லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். லேர்னிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், everything else is just information. Meet you all again with another informative video. धन्यवाद, शुभकामनाएं.